அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடி தேவன் வருகிறார், தன்னை நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு. அன்பினாய் உலகை ஆளுவார், ஆவியாய் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, தேடியே தேவன் வருகிறார், தன்னை நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கு பெற்று இறையாசி பெற
வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் தூய தோமையார் அன்பியத்தின் சார்பாக வரவேற்கிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். ஆகவே தான் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவும் உலக மக்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் மனிதரானார். இவ்வாறு அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அன்பை நாமும் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இத்திருவருகை காலம் அமைந்துள்ளது. நம்மிடம் உள்ள உடைமைகளை பிறருடன் பகிர்ந்து வாழவே இக்காலம் உள்ளது. இன்றைய வாசகங்களும் கிறிஸ்து பிறப்பு நமக்கு அமைதியையும் அன்பையும் பாவங்களிலிருந்து விடுதலையும் அளிக்கிறது என்ற செய்தியை உள்ளடக்கியுள்ளது. ஆகவே நாமும் நமது சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் பிறருக்கு நன்மையும் அன்பும் தரக்கூடிய அளவில் வடிவமைப்போம். திருவருகை காலத்தில் நிறைவு நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கும் நாம் அனைவரும் மீட்பரை மகிழ்வுடன் வரவேற்க நமது உள்ளங்களை தூய்மையாக்குவோம் என்ற நற்சிந்தனையோடு இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு அன்பான பிள்ளை ஒரு அருமையான முன்னுரையை கொடுத்திருக்கின்றார். ஒரு புது வாழ்வை, ஒரு நல்ல மகிழ்வை, கிறிஸ்து பிறப்புவை உள்ளத்தில் கொண்டாடிட நம்மை தயாரிப்போம் என்ற கருத்து. இன்றைய திருப்பலி முழுவதும் மரியாள் எலிசபெத்து சந்திப்பு, ரொம்ப உன்னதமான கருத்து. எனக்கு பிடிச்சது இந்த திருவருகை காலத்தில் 2. ஒன்று கடந்த வாரம் அன்னை மரியாளும் கபிரியல் தூதரும் சந்தித்தது. 2வது சந்திப்பு மரியாளும் எலிசபெத்து சந்திப்பு. ரொம்ப அருமை. இன்னைக்கு வேணா வாசகங்களை கேட்டு பாருங்க, மறையுரை கேட்டு பாருங்க. ரொம்ப ஒரு புது வாழ்வை, மகிழ்வை தருவதாக இருக்கும். இன்னைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பின் உச்சம், இந்த சந்திப்பின் எண்ணம், கருத்து, மெழுகுதிரி என்னது? அன்பு. சொல்லுங்க. முதல் நாள் என்னவா இருந்துச்சு? நம்பிக்கை. ரெண்டாவது அமைதி. 3வது மகிழ்ச்சி. இன்னைக்கு அன்பு. எந்த சந்திப்பு என்றாலும் அன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அத்தகைய நல்ல பண்பை எங்களுக்கு தாரும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நமது பாவங்களுக்காக மனம் மருந்துவோம். இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்கவும் மன்றாடும். ஆண்டவரே, தண்ணீர் தூய்மையின் தொடக்கமும் அருளின் ஊற்றுமாக இருக்கிறது. இத்தண்ணீரின் வழியாகவே ஆன்மாக்கள் மறுபிறப்பு அடைகின்றன. ஆண்டவரே, இத்தண்ணீர் எங்களுக்கு திருமுழுக்கு அளிக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறது. இத்தண்ணீரிலேயே தூய ஆவியானவர் அசைவாடினார். ஆண்டவரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகிறோம். உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுறச் செய்வேன் என இறைவாக்கினர் எலிசே வழியாக கற்பித்தீர். ஆண்டவரே, தூய்மையும் அருளும் சமாதானமும் எங்களில் பெருகுவதாக ஏழாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீரே எம்மை கழுவ நானும் முறைப்படி
எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. அமைதியை அருள்பவர் பெத்லகேமில் தோன்றி நம்மீது ஆட்சி செலுத்துவார். அவருடைய இனத்தார் அனைவரும் அவரிடம் திரும்பி வருவர். அவரின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் அச்சமின்றி வாழ்வர் என இயேசுவின் வருகையை அறிவிக்கும் மீகா இறைவாக்கினரின் வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 80. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. கடவுளே, எமை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. இஸ்ரேலினாயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இறை வார்த்தைகள் 17 மற்றும் 18. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கன்று நீர் உறுதி பெற செய்த மானிடர் மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வழித்தருளும். நாங்கள் உமது பெயரை
தொழுவோம். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்தும் தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 5-10 முடிய. கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கின்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 39 முதல் 45 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இனியவர்களை திருவருகை காலத்தின் இறுதி வாரத்தில் இருக்கின்றோம். குடில்கள், வீடுகள், தெருக்கள், வீதிகள் தயாராகிவிட்டது. இந்த நேரத்திலே இன்னும் 2 நாட்கள் தான் கிறிஸ்து பிறப்புக்கு இருக்கிறது. இந்த 2 நாட்களிலும் ஆண்டவருடைய வருகைக்காக நமது உள்ளத்தை தயாரிக்க வேண்டும் என உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 4 வாரங்கள் 3 மெழுகுதிரிகள் எரிந்திருக்கிறது. 4வது திரியை நாம் ஏற்ற இருக்கின்றோம். முதல் திரி சொன்னது, ஒரு புதிய தளிர் உங்களிடையே எழும் நம்பிக்கை. நீங்க எல்லாம் நம்பிக்கையோட இருங்க, ஆண்டவர் வருவார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும் என்பது முதல் நாள். 2வது நாள், அமைதி அமைதி பெருகட்டும், இருளில் இருந்த மக்கள் பேரொளியை காண்பார்கள், ஆகவே அமைதி வரட்டும் என்பது 2வது மெழுகுதிரி. 3வது மெழுகுதிரி நமக்கு சொன்னது மகிழ்ச்சி. உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கட்டும், இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சியை தரட்டும். இன்று 4வது மெழுகுதிரி அன்பு. அன்பானவர்களே, மரியாள் எலிசபெத்து சந்திப்பு பெரிய அன்பு. சந்திப்பு என்பது வாழ்வில் மிக அவசியம். சந்திப்பு தான் உறவை தரும், சந்திப்பு தான் மகிழ்ச்சியை தரும், சந்திப்பு தான் எதிர்காலத்தில் கூட ஒரு நல் வாழ்வை வாழ நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். சந்திப்பு 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 மிக மிக அவசியமாக இருக்கிறது. மரியாள் எலிசபெத்து சந்திப்பு இந்த நேரத்தில் கொடுக்கப்படுவது கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய நாம் நல்ல சந்திப்பை வைத்திருக்க வேண்டும். சந்திப்பு அன்பானவர்களே, 2 உள்ளங்கள் 3, 4 பேர் ஒரு குழுவாக கூட்டமாக சந்திக்கும் பொழுதெல்லாம் அது சந்திப்பாக இருக்கிறது. சந்திப்பை ஒரு ஜங்ஷன் என்று கூட சொல்லுவோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ட்ரெயின்ல போகும்போது நிறைய பேர் பழக்கத்துக்கு வருவாங்க, பஸ்ல போகும்போது நிறைய பேர் பழக்கத்துக்கு வருவாங்க. சில சந்திப்பு பார்த்தீங்கன்னா நல்ல திருமணத்தை கொண்டு வந்திருக்கிறது. நல்ல சந்திப்பு இந்த பேருந்துல புகை வண்டியில சந்தித்த சந்திப்பு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த சந்திப்பெல்லாம் பல நேரங்களில் நல்ல உறவை, மகிழ்ச்சியை, பகிர்தலை தந்திருக்கிறது. சந்திப்பு என்பது இதுதான். நல்லா ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு தெரியும். 1 மாசத்துக்கு முன்னால அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு கொள்ளைக்காரை ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டான். டிவியில பார்த்தீங்களா? குழந்தைய கடத்தி போயிட்டான். 5 நாள் 6 நாள் நினைக்கிறேன் அவன் குழந்தைய வச்சிருக்கிறான். கடத்துல என்னாச்சு? போலீஸ் அந்த கொள்ளைக்காரனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த குழந்தைய அந்த கொள்ளைக்காரன்ட்ட இருந்து, கடத்தல்காரன்ட்ட இருந்து அம்மா அப்பா அழுது, ஐயா வா, பிள்ளை வரமாட்டே, அவன் கொள்ளைக்காரனை கடத்தல்காரனை கட்டி பிடிச்சுக்குது. என்னன்னு பார்த்தா அந்த கடத்தல்காரன் அந்த குழந்தைய அன்பா நடத்திருக்கிறான், தேவைகளை கொடுத்திருக்கிறான், விளையாட்டெல்லாம் காட்டியிருக்கிறான். அன்பானவர்களே, சந்திப்பு தான் மகிழ்ச்சி, உறவு. நல்ல சந்திப்பு நம்மை உயர்த்தும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சந்திப்பு உண்டு. ஆபிரகாம் கடவுள் சந்திப்பு, ஈசாக் கடவுள் சந்திப்பு, யாக்கோப்பு கடவுள் சந்திப்பு. நேரடியாக இல்லை, இடி மின்னலில் இறைவாக்கினர்கள் கடவுள் சந்திப்பு. அந்த சந்திப்புலாம் அவன் உற்சாகம். ஆபிரகாம் சொல்றார், உன் சந்ததிய நான் பெருக்குவேன், வானத்து விண்மீன்களை பார், அதை விட பெருசாக்குவேன் என்று சொல்ற. கடல் மண்ணை பார், அதை விட பெருசாக்குவேன். அன்பானவர்களே,
சந்திப்பு வளர்ச்சி, சந்திப்பு உறவு, சந்திப்பு ஆசீர். சந்திப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா சந்திப்பு. நல்லா பாருங்க, 3 அரசர்கள் சந்திப்பு, அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இடையர்கள் சந்திப்பு, பெரிய மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய கடலோரத்திலே சீடர்களை சந்தித்தார், அவரை பின்தொடர்ந்தார்கள். நிக்கதேமு இயேசுவை சந்தித்தார், நீ புதிதாய் பிறப்பாய் என்று சொன்னார். சந்திப்பு உறவை தரும், மகிழ்ச்சியை தரும், ஆசிரியரை தரும் என்பதுதான் உண்மை. நம்ம இன்னைக்கு பார்ப்போம், நம்முடைய எலிசபெத் அம்மாள் மரியாள் சந்திப்பு. அன்பானவர்களே, மரியாளுக்கு கடந்த வாரம் படிச்சோம், கபிரியல் தூதர் ஒரு செய்தி சொல்றாங்க. அம்மா, நீங்க அருள் நிறைந்தவங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர். மாதா, இது எங்கனமாகும்? நானோ, வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது, நானோ. அப்பொழுது தூய ஆவியார் நிழலிடுவார். ஒரு செய்தி, கூடுதல் செய்தி. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? உன் உறவினனான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருவுற்று இருக்கிறார், கருவுற இயலாதவர் என்று சொல்ல அவருக்கு இது. அன்பானவர்களே, இது கூடுதல். நம்ம இப்போ யாரையாவது மருந்து எடுக்கணும் அல்ல ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா, இல்ல கஷ்டப்படாம போ, கஷ்டப்படாம அந்த மருந்தை குடி, நல்லா ஆயிருவா. அந்த மருந்து அவங்க எடுத்தாங்க, நல்லா ஆயிட்டாங்க. அந்த பாரு அவங்க வேலைக்கு போனாங்க, நல்லா இருக்காங்க, நீனும் துணிச்சலா போ, என்ன கூடுதலா சொல்லுவது. அதுபோலதான் கபிரியல் தூதர் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆனா அன்னை மரியாள எலிசபெத் அம்மாளை போய் சந்தின்னு சொல்லல. அன்பானவர்களே, நான் 37 தடவை மாதாவும் எலிசபெத்தை சந்தித்த அந்த ஐன்கரி என்ற இடத்துக்கு போயிருக்கிறேன். 81 கிலோமீட்டர். இப்பவாவது சாலை இருக்கு, அப்போ கரடுமுரடான சாலை, கழுதையில போயிருக்கலாம். 3 ராத்திரியாவது வெளியே தங்கி இருக்கணும், 3 நாள் கண்டிப்பா எடுத்திருக்கும். 14 வயசு இந்த பெண்ணுக்கு. இதான் கடவுள் அருளை பெற்ற பெண். கடவுள் அருள் உள்ளவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. இதோ ஒரு அடிமையின் உடனேயே மாதா கருவுச்சுட்டாங்க, ஆண்டவரை வயிற்றில் தாங்கிட்டாங்க. ஆனா இந்த அம்மா வயிற்றுல தாங்கினதை பற்றி கவலைப்படல, கருவுற்றதை பற்றி கவலைப்படல. 81 கிலோமீட்டர், 81 மைல், 130 கிலோமீட்டர் நடந்து எலிசபெத்தை சந்திக்க போறாங்க. அன்பானவர்களே, சந்திப்புல 2 இருக்கு, மனசுல வச்சீங்க. சந்திப்புல 2 இருக்கு. ஒண்ணு கள்ளமில்லாமல் சந்திப்பு. நீங்க ரோட்ல போறீங்க, உங்க மனசுல என்ன இருக்கும்? ஒண்ணு இல்ல, அவர் யாரோ ஒருத்தர். பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, ஒரு விழாவில் சந்திக்கிறீங்க, யாரையா ஒருத்தர். கள்ள இருக்கா? இயல்பான சந்திப்பு, இயல்பாக இருக்கும். அந்த சந்திப்பு தான் நல்ல சந்திப்பு. அந்த சந்திப்புல கள்ளம் கபடி இல்ல. இவங்க யாரு, அப்படி என்ன என்ன நமக்கு ஒண்ணும் விவரம் தெரியாது. அதனால என்ன பண்ணும்? இயல்பா பேசும், இயல்பா பேசும். 2வது ஒரு சந்திப்பு இருக்கு, தெரிஞ்சவங்களை சந்திக்கிறது. தெரிஞ்சவங்களை சந்திக்கிறதுல 2 இருக்கு. ஒண்ணு நெகட்டிவா, எதிர்மறையா சந்திப்பு. எப்படி? ஒரு ஆளை சந்திக்கும் போது, இவனை பற்றி தான் எனக்கு தெரியுமே, இவளை பற்றி தான் தெரியுமே, இவதான் மோசமானவள் ஆயிட்டு என நினைச்சு அவங்களோட பேசும்போது, ஏக்கா நல்லா இருக்கீங்களா, ஏமா நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, ஆனா மண்டையில் உள்ள பின்புத்தி இருக்கு, அது
அப்படியே சொல்லும், இல்ல கவனமாறு, ஒழுங்கா பேசாத, சும்மா ஒரு புளிச்ச சிரிப்பு சிரி, சும்மா என்ன குட் மார்னிங் ஃபாதர் இந்த மண்டை சொல்லும், இது சரிப்பட்டு வராது, பேசாத. இது கள்ள புத்தி, கள்ளச்சிரிப்பு. இது நல்லா இருக்க. ரெண்டாவது சிரிப்பு, இப்ப உறவினர்கள் சில பேரை சந்திச்சுட்டா வயிறு குலுங்கும் தெரியுமா? சில பேர் சந்திச்சு சிரிச்சு பேசிட்டீங்கன்னா வயிறு குலுங்கும், வயிறு வலிக்குதுப்பா பார்த்தது, அவ்வளவு மகிழ்ச்சி. இதுதான் மாதாவுக்கும் எலிசபெத்துக்கும் நடந்தது. மாதாவும் எலிசபெத்தும் சந்தித்தத உடனே எலிசபெத் பற்றி மாதாவுக்கு தெரியும். வயதானவங்க, குழந்தை இல்லாதவங்க, நீங்க மத்தேயு நற்செய்தியில லூக்கா நற்செய்தியில படிச்சு பாருங்க, 5 மாதம் ஒளிந்திருந்தார்கள். எலிசபெத் அம்மாள் வெளியே வரல, ஒளிஞ்சு இருந்தாங்க. இப்பவும் ஐங்கரியம் போனீங்கன்னா 2 வீடு எலிசபெத் அம்மாளுக்கு இருக்கும். ஒரு வீடு கீழே உள்ள ஊரோட உள்ள ஒரு வீடு ஊரை விட்டு தள்ளி உள்ள வீடு. அந்த வீட்டுல தான் இத்தனை வயசாகி நம்ம குழந்தை பிறந்திருக்கு என்ன ஒதுங்கி இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு தான் எலிசபெத் அம்மாள் போய் கள்ளம் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு உதவி செய்யறாங்க. அன்பானவர்களை, ஒரு சந்திப்புனா ஒரு வாழ்த்து இருக்கணும், ஒரு சந்திப்புனா ஒரு கள்ளம் இல்லாத அன்பா இருக்கணும், ஒரு சந்திப்புனா உதவி இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, மாதா கருவுற்றுட்டாங்க, ஆனா 3 நாள் நடந்து அல்லது கழுதையில போய் 81 கிலோமீட்டர் போறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பிள்ளை கருவாயிட்டா எண்ணி சொல்லிட்டா கட்டில விட்டு இறக்க மாட்டோம். ஐயோ இறங்கிறாத, நடத்துறாத, பானையை தூக்கிறாத, இருக்கா இல்லையா? வெளியே போயிடக்கூடாது, பிரயாணம் பண்ணிடக்கூடாது, வேலைக்கு போயிடக்கூடாது. மாதாவை பாருங்க, கடவுள்கிட்ட விட்டுட்டாங்க. நான் உமது அடிமை, கடவுள்கிட்ட விட்டுட்டாங்க. கடவுள்கிட்ட விட்டுட்டு மாதா துணிவோடு எலிசபெத் அம்மாளுக்கு உதவிட செல்லுகிறார். இதுதான் சந்திப்பு. சந்திப்புனா கேணி சிரிக்கிறது இல்ல, சந்திப்புனா கள்ளம் இல்லாமல் உதவுவது, சந்திப்புனா உறவாவது, சந்திப்புனா நம்மளால ஏதாவது நல்லது நடக்குமா என நினைப்பதுதான் உண்மையான சந்திப்பு. ஆகவே இன்று நாம இதை மனத்தில் எடுத்துக்கொள்ளும். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாள் சந்திப்பு மகிழ்வை தந்தது, கள்ளம் இல்லாதது, உதவி செய்ய வைத்தது, உறவை தந்தது, 3 மாத காலம் தங்கிட வைத்தது. என்னுடைய சந்திப்பு, நண்பர்கள் சந்திப்பு, உறவினர்கள் சந்திப்பு இப்படிப்பட்ட நல்ல சந்திப்பாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உள்ளத்தில் கொண்டிருங்கள். அதனால்தான் திருப்பாடல் அழகாக சொல்லுகிறது, கடவுளை எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். ஒரு ஆளை சந்திக்கும் பொழுது கடவுளின் முகம் நம்ம இருக்க வேண்டும். அதனால தயவு செய்து கள்ளம் கபடு இல்லாத நல்ல மனதோடு நாம் சந்திப்போம் என்ற எண்ணத்தை கொண்டிருப்போம். எழுந்து நிற்போம். திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றிலே நாம் இப்பொழுது இந்த மெழுகுதிரியை ஏற்ற இருக்கின்றோம். முதல் மெழுகுதிரி நம்பிக்கையை நமது ஆலய தலைவர் ஏற்றினார்கள். 2வது அமைதி நம்பிக்கை திரியை நமது திருக்குடும்ப சபை தலைவி ஏற்றினார்கள். 3வது நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இளம்பெண் அமலோர் மத சபை தலைவி ஏற்றினார்கள். இன்று நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு நல்ல அன்பை தாருங்கள், கள்ளமில்லாத உறவை அன்பை தாருங்கள் என்ற எண்ணத்தோடு 2 குழந்தைகள் உங்களிடம் கைகூப்பி வந்து இந்த மெழுகுதிரியை ஏற்றுகின்றார்.
காலத்தின் 4வது மெழுகுதிரி ஏற்றக்கூடிய நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவே நீரே உலகின் ஒளி. இறை மகனே என் பாவங்களிலிருந்து எம்மை மீட்டருளும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நலிந்து போன மக்களின் வாழ்வின் நம்பிக்கையை தாரும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். அனைத்து நாடுகளுக்கும் அமைதியை தந்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். புண்பட்ட நெஞ்சங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆர்வமுடன் உம்மை நாடுவோருக்கு அன்பை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். உம் திருப்பெயரால் கூடியிருக்கும் எம்மை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவே எம்மோடு தங்கும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உம் திருமகன் இயேசு எமக்கு வெளிப்படுத்திய அன்பு என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவரை ஏற்றுக்கொள்ள எங்கள் இதயங்களை தயாரித்தருளும். உம் வார்த்தைகளை கேட்டு அதை செயல்படுத்த உதவியருளும். இதை எங்கள் பெத்லகேமில் பிறந்தவரான இயேசுவின் பெயரால் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இறைவன் பாதத்தில் நமது மன்றாட்டுகளை வைத்து, ஆண்டவரை உம்மை சந்திக்க வந்திருக்கக்கூடிய எங்களை ஆசிர்வதியும் நல் உறவு தாரும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, நீர் ஒப்படைத்த மக்களை திருச்சபை என்னும் கட்டமைப்பின் மூலம் வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து திறம்பட மக்களை நடத்தி செல்லும் அருளை அவர்களுக்கு பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு தந்தையே இறைவா, பல்வேறு சூழ்நிலைகளில்
உதவி வேண்டி தவிப்போருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய அருள் தாரும். அன்னை எலிசபெத்தை தேடி சென்று உதவி செய்தது போல நாங்களும் சுயநலம் கலந்து தேவையில் இருப்போருக்கு உதவவும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நல்ல மனதினை தந்துருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, உடல்நல குறைவினால் அவதிப்படும் மக்களை கண்ணோக்கி அருளும். அவர்களின் மன சோர்வையும் நோயிலிருந்து விடுதலையும் அளித்து காப்பீராக. உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கையோடு வேண்டி நிற்கும் மக்களுக்கு செவிசாய்க்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, திருவருகை காலத்தில் உமது வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பிறப்பை வெறும் கொண்டாட்டமாக மட்டும் எண்ணிவிடாமல் இருக்கவும், நீர் கூறிய வார்த்தைகளை உள்வாங்கி அன்பை அனைவருக்கும் பகிரவும், அன்பிய குடும்பங்களில் ஒற்றுமையும் சமாதானமும் மேலோங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, உமது பணி செய்ய நீர் தேர்ந்து கொண்ட எம் பங்கு தந்தையை உம் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஊரின் வளர்ச்சிக்காகவும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உறுதுணையாக இருக்கவும், எங்களை ஆன்மீக வளர்ச்சியில் தொடர்ந்து வழிநடத்தவும், எம் பங்கு தந்தைக்கு உடல் நலமும் மனத்திடமும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நண்பர்களுக்காக செபியுங்களேன். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக செபிங்க. ஆண்டவரே, எங்க சொந்தக்காரங்களுக்கும் அருள்தாரும் சந்திப்பு, மரியாள் எலிசபெத் சந்திப்பு நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் கேட்கப்படும். யாராவது தேவையில்லை, யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா அந்த நண்பர்களை நினைச்சு, சின்ன பிள்ளையிலிருந்து இது வரைக்கும் யாராவது உதவி செய்திருப்பாங்க, அந்த நண்பர்களுக்காக ஜெபிங்க. இறைவா இறைவா, உமது அருளால் எங்களை என்றும் பாதுகாத்து வருவதற்கு நன்றி. அன்னை மரியாள் எலிசபெத்து சந்தித்து உதவிய நிகழ்வை இயேசுவின் பிறப்பில் கொண்டாடும் நாங்கள் எங்களுக்கு உதவிய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு ஆசீரும் நலனும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன்.
சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளை அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தவின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, என் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவறிந்தவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண ஊழியம் முறைய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், திருநிலையினர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. சந்திப்பு. அன்னை மரியாள் எலிசபெத் சந்திப்பு உறவாயிருந்தது, மகிழ்ச்சியாயிருந்தது, உதவியது. ஆண்டவரே, இந்த கருத்தை உள்ளத்தில் கொண்டு நாங்களும் எங்கள் நண்பர்களை, உறவுகளை சந்திக்கும் பொழுது கள்ளமில்லாமல் மகிழ்ச்சியாக இருப்போம், உறவாக இருப்போம், உதவியும் செய்வோம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரின் ஜெபத்தை பாடுவோம். விண்ணுலகில் இருக்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். மத இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன்.
என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு உறவோடு அடுத்தவங்களை பார்த்து சிரித்து பகிர்ந்து கொள்வோம். அமைதி 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 அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உடலும் பாதுகாத்து யாரும் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே என் எல்லையே. இனி வாரும் என் இயேசுவே. நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே, உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் எனக்காகவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. இனி வாரும் என் இயேசுவே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியை
ஆண்டவரை என் உள்ளம் புகழ்ந்து பாடும் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்நாள் வரை எம்மை காத்து வரும் உமது அன்பிற்காகவும் வருகையிலும் செல்கையிலும் எம் உடனிருந்து வழிநடத்தியதற்காக உம்மை புகழ்ந்து நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி 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 என்று அன்பு இறைவா, நாதா உம்மை புகழ்வேன். இதுவரை செய்த செயல்களுக்காக நெஞ்சார நன்றி சொல்லுவேன். அன்பு இறைவா, இஸ்ரேல் மக்கள் உம்மை பிரிந்து சென்ற போதெல்லாம் உம் இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்களை ஒன்று சேர்த்தது போல எங்களை உம்மை இன்னும் இறுக்கமாய் பற்றி கொள்ள ஆன்மீக செயல்களை முன்னெடுத்து செல்ல நல்லதொரு பங்கு தந்தையை தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி 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 என்று சொல்லி பாடி நாதா உம்மை புகழ்வேன். இதுவரை செய்த செயல்களுக்காக நெஞ்சார நன்றி சொல்லுவேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டு நாங்கள் உன்னை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளை நாங்கள் மென்மேலும் இறை பற்றுடன் உன் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியுடன் கிறிஸ்து பெருவிழாவை கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இனிமையில் பண்பாடுவோம், இந்நாளும் அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிலைத்திடும் நல்லன்னைக்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், இந்நாளும் அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்னைக்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க,
புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க.